ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு. எனக்கு புடவை அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து திருப்பி பசங்களுக்காக ஒரு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 19ஆம் தேதி இந்த மாதம் தான் 19ஆம் தேதி ஒரு ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும் 7 மணி இருக்கும். அந்த டயத்தில் என்னோடய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு ரூ. 1001 கிரெடிட் ஆகிருந்துச்சு. நான் இது ஏதோ நம்ம வேலை சம்மந்தமான பணமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் 1001ன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட நேமில் கிரெடிட் ஆகிருந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன அந்த இன்ப அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரவே முடியலை. பணம் வந்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு ஏற்கனவே அந்த புடவை அனுப்பி அதிலேருந்து மீள முடியாமல் இருந்த எனக்கு, இப்போ திருப்பி அவங்க ஒரு ரூ. 1000 அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு எதுவுமே புரியலை. அதில் குட்டீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அடுத்து மெசேஜில் வந்து குட்டீஸ்க்காக அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவங்க அனுப்பின அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ஏன்க்கா இதெல்லாம் நான் எப்போவுமே சொல்கிறதா, அன்பு இருந்தால் போதும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஏன்னா எனக்கு புடவை அனுப்பிட்டு பசங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் அவங்க பசங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை ட்ரெஸ் எடுத்துக்கிறட்டும், என்ன நினச்சாங்களோ தெரியல. அவ்வளோ ஒரு அன்பாக அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு இன்ப அதிர்ச்சியிலேருந்து இன்னுமே என்னால் மீள முடியலை. ஏன்னா இப்படிப்பட்டவங்கள்லாம் இவ்வளவு அன்போடு இருப்பாங்களா? நம்ம போடுற வீடியோஸ் இப்போ நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பார்த்துட்டு நம்மளை லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுறதே பெருசு. ஆனால் இவங்க என் மேலே, பசங்க மேலேன்னு நம்ம ஃபேமிலி மேலே இவ்வளவு பாசமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, சரி இவ்வளோ ஒரு அன்பாக கொடுத்து நான் உடனே என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். அவங்க வெளியில் வேலையாக இருந்தாங்க. உடனே கால் பண்ணி சொன்னேன். சரி அன்பாக கொடுத்துருக்காங்க, அதை ஏன் நீ இதாக எடுத்துக்கிற? இவ்வளோ அன்பாக தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ரூ. 1000க்கு நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதையே நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு? இதுக்கு ஒரு வீடியோவா? இதை நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேணாம். நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள், ஏன்னா இது நம்மளோட இப்போ இத்தனை பேர் இருக்கோம். நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. அதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இது வியூஸ்க்காகவோ எதுவுமே கிடையாது. நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்று, நான் இந்த ஷேர் பண்ணுற விஷயம் கூட அந்த அக்காவுக்கு தெரியாது. நான் புடவை வாங்கி கொடுத்ததை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணது எல்லாமே அவங்க யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சிருந்துருப்பாங்க. இதையுமே நான் வந்து இவ்வளோ ஒரு 10 நாள் கழித்து தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா, பசங்களுக்கு பையனை கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான், ஏன்னா எனக்கு வேலை அது இதுன்னு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மாதிரி நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்புறம் பசங்கள்கிட்டயே கேட்டேன். இந்த மாதிரி ஆன்ட்டி உனக்காக ரூ. 1000 அனுப்பியிருக்காங்கடா, நீ என்ன வேணும்னா, அம்மா என்னை ஒரு நாள் நீ உச்சப்பிடிக்கு கூட்டிகிட்டு போ, எனக்கு வேணுங்கிறத நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னான். சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவனையே நான் வாண்டடாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவன் யூஸ்ஃபுல்லாக இதை நீங்கள் செலவு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நினைக்க வேணாம். அவன் மனசுக்கு ஆசைப்பட்ட பொருளை நான் வாங்கி கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அவனுக்கு ஞாபகார்த்தமாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நானும் நினச்சி அதை நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் வயசுக்கு அது புரியலை. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தகுந்த மனசுக்கு அதுக்கு என்ன விருப்பமோ அது வாங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால் அவனுக்கு தெரிஞ்சது, அவனுக்கு தேவையானதை தான் அவனும் கேட்டான், நானுமே வாங்கி கொடுத்தேன். சரி வாங்க, என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக எனக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நிறைய மாடல்ஸ் காமிச்சாங்க. அவனுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு போல். இந்த ஒரு குட்டி அந்த பால் மாதிரி இருக்கும், அதை அந்த ரவுண்டுக்குள்ளே கொண்டு போவோம் இல்லையா, அது பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உடனே இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஒன்று வேணும்னு சொன்னான். தம்பி இன்னும் ஸ்கூலுக்கே போகலையடா, பால்வாடி தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இது ஒரு பாக்ஸ் வந்து ரூ. 35 ஒன்று, 2 பாக்ஸ் ரூ. 70. நான் ஏன் அமௌண்ட்டோட சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும், நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இது 2 பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, வாட்ச் கேட்டுகிட்டே இருந்தான். ஏற்கனவே ஒரு தடவை நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா, அதை
தண்ணியில் அது இதுன்னு பண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டான். அப்புறம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். இனிமேல் உனக்கு வாட்சே நான் வாங்கி தர மாட்டேன், ஏற்கனவே 2 தடவை வாங்கி கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. ஆனால் இது வந்து இப்போயும் வாட்ச் கேட்டப்போ, இப்போ வேணாம், நீ வேஸ்ட்டு தான் பண்ணுவ, வேணாம், லீவில் வேறு இருக்க, ஸ்கூல் ஓப்பன் பண்ணட்டும் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, அந்த ஆன்ட்டி எனக்காக தானே கொடுத்தாங்க, நீ எனக்கு வாங்கி கூடாது, எனக்கு வாங்க கொடுத்த காசு தானே அப்படின்னு உடனே கடையில் நின்று ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த கடைக்கார அண்ணன்கிட்டையுமே நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஆன்ட்டி நான் ஒரு சேனல் வச்சுருக்கேங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட சொன்னேன். சொல்லவுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த அக்காவுமே விஷ் பண்ணாங்க, பரவாயில்லப்பா அப்படின்ட்டுன்னு. சென்னையிலேருந்து இவ்வளோ ஆசையாக அவங்களுக்காக அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு, பசங்களுக்காக அப்படின்னு. அப்புறம் இந்த வாட்ச் வாங்கி கொடுத்தேன். சின்னவனுக்கு வந்து குட்டியான கை தானே, எதுக்காகன்னு சொல்லிட்டு இது வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவனுக்கு இதில் எனக்கு லைட்டெல்லாம் எரியலை. எனக்கு அண்ணனோட வாட்ச் மாதிரி வேணும்னு சொன்னான். உன் கையே சரியான குட்டி, இதில் இந்த வாட்ச் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது, இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னேன். இது 150 ரூபா, இது 50 ரூபா. இந்த வாட்ச் ரெண்டும் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அடுத்து இந்த லைட்டு சம்மந்தமே இல்லாமல் இது கிடந்துச்சு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால், அவங்க நமக்கு ஆசையாக அனுப்பியிருக்காங்க, அதை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணலாம் தம்பி, வேணாண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். இல்லைம்மா, எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நீ வாங்கி தரேன்னு தானம்மா கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு இந்த லைட்டு வேணுமா, நான் இந்த லைட்டு நைட்டு கரண்ட்டு போயிடுச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கிருவேம்மா அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே இந்த லைட்டு எல்லாமே ஒரு 2 தம்பிக்கும் சேர்த்து வாங்கினான். பெரியவனை மட்டும்தான் கூட்டிகிட்டு போனேன். இது 10 ரூபா ஒன்று, 2 20 ரூபா. அப்புறம் பென்சில், அவனுக்கு ஏற்கனவே நான் ஒரு குட்டி பாக்ஸில் வந்து பென்சில் வாங்கி வச்சுருக்கேன், பாக்ஸ்லேயுமே. அதனால் பென்சில் வாங்கலை. ஆனால் இந்த பென்சில் நீடில் பென்சில் வேணும் அப்படின்னு கேட்டால், அதோட இது ஒரு பென்சில் 10 ரூபா, இது வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவனுக்கு பேட் இல்லை, பேட்டை உடச்சிட்டான். நல்லா கிரிக்கெட் விளையாட ஆசைப்படுவான், பேட்டு உடச்சிட்டான். அவனுக்கு நான் மரப்பேட்டு வாங்கி தரேன் தம்பின்னு சொன்னேன். எனக்கு மரப்பேட்டெலாம் தூக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும், வேணாம், எனக்கு பிளாஸ்டிக்கில் தான் வேணும்னு சொன்னால், சரின்னு அந்த கடையில் 2 பேட்டு வாங்கினேன். இவனுக்கு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கனமாக வாங்கினேன். சின்ன பையனுக்கு கொஞ்சம் சின்னதாக இதாக வாங்கினேன், அவனுக்கு தகுந்த மாதிரி வாங்கினேன். இது 75 ரூபா, இது 25 ரூபா, ரெண்டும் சேர்த்து 100 ரூபா. பாலோடு கொடுத்தாங்க. பாலுமே இந்த வச்சுருக்கேன். போடுறதுக்கு ரஃப்யூஸ் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிக்கு நிறைய இருக்கும், உனக்கு இல்லை ஒரே அப்படின்ட்டுன்னு இதில் 2 வாங்கினேன். அப்புறம் இந்த இதுவும் வாங்கினேன் அவனுக்காக, பெரியவனுக்காக வாங்கினேன். இது 4மே 250 ரூபா வந்துச்சு, இது வாங்கினேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் பேக்கரிக்கு. அப்புறம் என்ன வேணும், அவ்வளோதான், இனி வேறு எதுவும் வாங்கக்கூடாது தம்பி, போதும்லன்னு கேட்டேன். அவனுமே உடனே அப்புறம் இது இந்த காப்பு வாங்கினேன். இது கேட்டான், எனக்கு இதுவும் வேணும், வாட்ச் கட்டிக்கணும், காப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவனுக்கு தங்கத்தில் மோதிரம் போட்டு விட்டுருந்தேன், அதையுமே அவன் ஒரு தடவை தொலைச்சிட்டான். தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். செயின் சின்ன வயசுலேருந்து ஃபங்க்ஷன் டயத்தில் போட்டு விடுவேன், டாலரை தொலைச்சிட்டான், குட்டி டாலர். ஆனால் அதையுமே அம்மா வீட்டில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். மோதிரமும் அம்மா வீட்டில் தான் தொலைச்சான். அதுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், இவனுக்கு எந்த பொருளுமே காஸ்ட்லியாக போடக்கூடாதுன்னு. அதனால் அவனுக்கு நான் எதுவுமே போடவே மாட்டேன். எடுக்கிற இந்த ரிங்கெல்லாம் நான் எடுத்தேன்னு சொன்னால, சீட்டு கட்டிலாம், அவங்களுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே எடுக்கவும் மாட்டேன். இந்த வயசில் இவனுக்கு எடுத்து அதை வேஸ்ட்டாக தான் ஆக்குறாங்களே, தொலைச்சி இது பண்ணுறாங்க, இன்னொன்று பயந்துக்கிட்டே இருக்கணுமேனு போட மாட்டேன். அப்புறம் இந்த காப்பு வெள்ளியில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இதையே அங்கங்கே கலட்டி தேடி போட்டுடுறாங்க. இது நான் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் தேடி பிடிச்சி இப்போ எடுத்திருக்கேன். சின்னது கலட்டி ஒரு பக்கம் போட்டிருந்துச்சு, பெருசு கலட்டி இதில் போட்டிருந்துச்சு. பாத்ரூம் வாசல்கிட்ட பலகை வச்சுருப்பேன், இதுக்கிட்ட ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டெல்லாம் போடுவேன்ல, குளிக்கும்போது கலட்டி வச்சுருப்பாப்புல போல், அங்கே இருந்துச்சு. ஸோ இவனுக்கு வெள்ளியில் வாங்கி கொடுத்தா என்ன செய்ய போகிறான்னு தெரில. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது வேணும்னு ஆசையாக கேட்டாங்க. அதோட 2 பேருக்கும் 2 காப்பு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் மீது அமௌண்ட்டுக்கு வந்து அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டுட்டு பேக்கரி கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஆசைப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஓவரால் கரெக்டாக 1010 ரூபா வந்துச்சு. அதே மாதிரி அக்கா, நீங்கள் என்ன பெருமாள் கோயிலுக்காக போக சொன்னீங்க. அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க வீட்டில். இந்த எல்லாருக்குமே தெரியும், இந்த பாம்பன் பாலம் ஒர்க்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கிறனால லீவே கிடையாது. டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க டிரைவர்னால அந்த ஆஃபீஸர், முக்கியமான ஒரு ஆஃபீஸரை, அந்த பாம்பன் பாலம் போகிறதுலேயே 2வது ஆஃபீஸர், அந்த முக்கியமான ஒரு ஆஃபீஸருக்கு தான் இவங்க டிரைவராக இருக்காங்க. ராத்திரி பகலாக அங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறனால அந்த ஃபீல்டில் அவங்க இருக்கிறாங்க இவங்களுமே. அதனால் அவங்களுக்கு அவ்வளோவா லீவு கிடைக்காதனால என்னால் கோயிலுக்கு போக முடியல. அவங்கள விட்டுட்டு நான் பசங்களை கூட்டிகிட்டு போகலான்னா, எனக்கு ஃபஸ்ட் டைம் அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் ஒரு நாள் போகணும். எந்த ஒரு தெய்வமுமே அந்த கடவுள் எப்போ நினைக்குதோ, நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க நினைக்கிறப்ப
தான் நம்ம அங்கே போக முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு அவர் நினைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் கூடிய சீக்கிரமாகவே நான் போவேன் அந்த கோயிலுக்கு அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல உங்ககிட்ட ஷேர் ரொம்ப சந்தோஷம் அக்கா. பையங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. வீடியோ பார்த்துக்க நன்றி.